சகோதரர்கள். அப்படின்னா இதுதான் அந்த ட்ரை ஃபாரஸ்டா? அது அங்க உங்களுக்கு தெரியுதே, அதுதான் ப்ளூ லேண்ட். அப்புறம் அங்க தெரியுது பாத்தீங்களா, நான் அங்கதான் பிறந்தேன், ரெட் ஹா. அட ரொம்ப வருஷம் ஆச்சு இங்க வந்து. எதுவும் அந்த அளவுக்கு மாறவே இல்ல. இப்பதான் எனக்கு வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. இந்த உலகத்துலதான் என் அப்பா இருக்காரு, அவரை கண்டுபிடிச்சாகணும். உங்க அப்பாவை எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? நீ இங்க வந்ததுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா நீ இங்க என்ன பண்ண போற சொல்ல? அதான் தெரியல. முதல்ல நம்ம ரெட் ஹவுக்கு போலாம், அதான் பக்கத்துல இருக்கு. சரி வாங்க போலாம். பிரமாதம். ரெட் ஹோவ நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். நாம போலாம் வாங்க. எல்லாரும் நம்மள தேடி வந்து வரவேற்க போறாங்க பாருங்க. நான் அத பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஒட்டுமொத்த நாடும் வருமா? ஆமா, அவன் என்ன சொல்றான் ரைன்? அவன் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப அது ஒண்ணும் அவ்வளவு முக்கியம் இல்ல. சும்மா உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லாத. ஃப்ரெண்ட்ஸ்ல சொல்றது கேளுங்க. அதாவது ரைன் வந்து தள்ளி போ. இசபெல், என்ன இது? என்ன காப்பாத்து. ஜேசன், என்ன இது? இல்ல, அது என்னோட மெக்கானிமோ ரேடார். எல்லைய மீறி எப்படி உள்ள வந்தீங்க? நாங்க ரெட் ஹோவோட காவலர்கள். நீ யாருன்னு சொன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்ப? என்னது? என்ன கேள்வி கேக்குற? எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருப்பீங்க. நான் தான் ரெட் ஹோவுடைய 2வது இளவரசன். இது வாரியர் குடும்பத்தோட சீலாச்சே. அப்படின்னா இது இளவரசர் ரயன் தானா? அப்படின்னா ரயன், நீ ஒரு இளவரசனா? அது உண்மையாட்டேனா? எனக்கு சரியா தெரியல. ஒருவேளை அவன் இந்த ஊருக்கு இளவரசனா இருந்திருப்பான். எதுவும் சொல்லல. இப்ப கூட நீ தன்னடக்கத்தோட இருக்கல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு உன்னை பாக்குறேன் ரயன். இவன் தான் என்னோட சகோதரன் லியான். சகோதரனா? அப்படின்னா அவனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ரெட் ஆவா? என்னது இது? அவங்கள போக விடாத. என்ன பண்றாங்க? லியான், நீங்க என்ன பண்ற? இதுக்கு எல்லாமே ரெட் ஹோக்காக தான் ரயன். ஆனா லியான், என்னாச்சு? ரெட் ஹவ் மெக்காடமஸ் தூக்கிட்டு போயிட்டானா? இசபெல், இப்ப நம்மளால எதுவுமே செய்ய முடியாது போல இருக்கு. எனக்கு புரியுது. ஆனா முதல் விஷயம், நம்ம என்ன நடந்துச்சுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம ப்ளூ லேண்டுக்கு போறது ரொம்ப நல்லது. இந்த பக்கமா வாங்க சீக்கிரம். இசபெல், அப்படின்னா சரி. இதெல்லாம் ரொம்ப மோசம். நம்மள இங்க வரவேற்காம ஏதோ குற்றவாளி மாதிரி கூட்டிட்டு போறாங்க. என்ன இங்க இருந்து வெளியே விடுங்க. ஓகே, அப்படின்னா இதுதான் ரெட்டாவா? இத பத்தி ஏன் பேசுனாங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நீ என்ன சொல்ற? அவங்க மெக்காடிமோஸ் எடுத்துட்டு போனதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? ரெட் ஹோ எப்படி டேமேஜ் ஆச்சுன்னு ஏற்கனவே அவங்க சொல்லிருந்தாங்க. மெக்காடிமோஸால மட்டும்தான் அதை திரும்பவும் சரி பண்ண முடியும். அதனாலதான் தூக்கிட்டு போயிட்டாங்களா? ஆனா நான் அவனை மடிக்க மாட்டேன். உள்ள வா ராயன். கொஞ்சம் அமைதியா இரு. அவன் எப்பவுமே நம்ம பக்கம் தான். அப்படின்னா சரி, ராயன் நம்மள விட்டு எங்க போனா? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன்பா ஏன் இப்படி பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. அவங்க எல்லாரும் என்னோட நண்பர்கள். நீங்க ஏன் அவங்களை இப்படி பண்றீங்க? அவங்க நம்மளுக்கு என்ன கெடுதல் பண்ணாங்க? ரொம்ப நல்ல காரியம் பண்ண. இவங்களை ரெட் ஹோக்கு கொண்டு போ. எனக்கு அந்த குரல் தெரியும். நான் உனக்கு தந்த தகவல் உனக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும். ஆமா, உங்க தகவல் அடிப்படையில நான் வீரர்களுக்கு இடத்த சொல்லி இருந்தேன். உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி. நிறைய மெக்காடிமோஸ கைப்பற்றிட்டேன். நல்லது. இன்னும் நிறைய மெக்காடிமோஸ நம்ம கைப்பற்றணும். அதனால அடுத்து நீ என்ன பண்ண போற? கவலைப்படாதீங்க. கருப்பு கண்ணாடியோட எதிரி நம்மளுக்கு எதிரிதான். அவங்களை ஏற்கனவே ஜெயில தள்ளிட்டேன்.
இப்ப என்னோட நடவடிக்கையில உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரெட் ஹோவும் கருப்பு கண்ணாடியும் ஒரே பக்கம் தான் இருக்காங்க டோப்போ. கண்டிப்பா அதுல சந்தேகமே இல்ல. ரெட் ஹோ ஒரு சரியான திட்டத்தை எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒருத்தரை இப்படி புகழ்ந்து பேசி வழி அனுப்பி வைக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கப்பா. ஓ வா ராயன், நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. எல்லா மெக்காடிமோஸையும் கண்டுபிடிச்சிட்ட. என்னால இதை நம்பவே முடியல. நீங்க கருப்பு கண்ணாடியோட சேர்ந்துட்டீங்களாப்பா? இது ஒரு முட்டாள்தனமான செயல். இது எல்லாமே ரெட் ஹோவோட நல்லதுக்காகத்தான். ஏற்கனவே நடந்த யுத்தத்தில் இருந்து நாம இன்னும் மீண்டு வரல. அதுக்குள்ள திரும்பவும் கருப்பு கண்ணாடி நம்ம மேல படையெடுத்துட்டா என்ன பண்றது? ஒரு பொறுப்பான ராஜாவா இருந்த ரெட் ஹோவை காப்பாத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் செஞ்சிருக்க. அதனாலதான் நீங்க என்ன கருப்பு கண்ணாடியை கண்டுபிடிக்க சொல்லி அனுப்பினீங்களா? இந்த மெக்காடிமோஸ் நீயும் ஏன் இப்படி பண்ற லியோன்? இந்த ரெட் ஹோவோட முதல் இளவரசன் நீதான். நீயும் ஏன் அப்பா மாதிரியே யோசிக்கிற? எனக்கு உண்மையா சொல்லு. ராஜா கட்டளை நிறைவேற்றுறது தான் என்னோட வேலை. ரெட் ஹோவை பாதுகாக்கிறது தான் என்னோட கடமை. ரொம்ப சரியா சொன்னார் லியான். இது உண்மை இல்ல. ரெட் ஹோ எப்பவுமே இப்படி சுயநலமா யோசிக்காது. வெளிப்படையா என்கிட்ட பேசுங்கப்பா. நீங்க இந்த தீய சக்தியை பார்த்து பயந்துட்டீங்களா? பின்ன ஏன் நீங்க அவங்க கூட சேர்ந்தீங்க? ரெட் ஹோக்கு தேவையானது என்னன்னா நம்ம அவங்களோட கவனமா பேசு ராயன். நீ ராஜாவை எதிர்த்து பேசுற. நீ சொன்ன பேச்ச கேட்கிற பையனை நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அவனை மன்னிச்சிரு. அவன் சின்ன பையன், அதான் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான். உன் மேலதான் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு லியான். நன்றி. நான் ரொம்ப சோர்வா இருக்கேன். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வரேன். இதுதான் நம்மளோட முதல் வெற்றி லியான். இந்த காரை எல்லாம் பத்திரமா செஸ்ட்ல லாக் பண்ணி வை. அப்பதான் கருப்பு கண்ணாடி கிட்ட பேரம் பேச முடியும். அப்படியே செய்யற மகாராஜா. இது எல்லாமே ரெட் ஹோக்காக தானா? என்னால இதை நம்ப முடியல. இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டது அந்த கருப்பு கண்ணாடிக்காக தானா? என்னோட முயற்சி எல்லாமே இப்போ வீணா போச்சு. இதான் அந்த இடம்னு நினைக்கிறேன். எனக்கு விளையாடுறதுக்கு வேற ஏதாவது ஒரு பொருள் கொடுங்க. கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு ரகசிய வழி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்காவது ஒரு நாள் நான் அந்த வழியை கண்டுபிடிச்சு இங்க இருந்து நான் தப்பிச்சு போயிடுவேன். லியோன், இப்ப கூட நீ தப்பிச்சு போற விளையாட்டு தான் விளையாடுறியா? இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காருல்ல. ஹேய், அந்த பக்கம் பாரு. என்ன? networkpenalty.blogspot.im. இந்த மாதிரி முட்டாள்தனமா விளையாடாத. நீ ரெட் ஹோவோட இளவரசன். அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க. யாரு இளவரசன்? நீதான் இங்க இளவரசன். அப்பா சொல்றதுக்கெல்லாம் மண்டையாட்டிட்டு இருக்க. ஆனா ரேயன், நான் சொல்றது உனக்கு புரியாது. மறந்துரு. எனக்கு தெரிஞ்ச அணையில இருந்து நீ வரைக்கும் எதுவும் மாறல. லியான் இன்னைக்கூட அப்பா சொல்ற பேச்ச அப்படியே கேக்குறான். இப்ப எல்லாருமே எனக்கு எதிரா செயல்பட்டு இருக்காங்க. இப்பவும் லியானும் அப்பாவும் சுத்தமா மாறலன்னா நான் தான் மாறி ஆகணும். ரெட் ஹாவோட எதிர்காலத்துக்காக மாறணும். இந்த உனக்கான சாப்பாடு சாப்பிடுங்க. என்னோட பங்கு தொடாத. என்னுடைய பங்கையே சேர்த்து நீயே சாப்பிடு. என்ன? நீ என்ன பண்ற? நான் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தேன். அதுல ஒருத்தர் ஜெயில இப்படிதான் ஸ்பூனை வச்சு ஓட்ட போட்டு வெளியே போயிடுவாரு. அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். நிஜமாவா? நானும் உனக்கு உதவி செய்யவா?
ஜேசன் இந்த இடத்துல ஓட்டு போட எவ்வளவு நாள் ஆகும் நினைக்கிறேன்? ஆ, கிட்டத்தட்ட 10 வருஷம்னு நினைக்கிறேன். என்னது 10 வருஷமா? அப்படின்னா என் சகோதரனை பாக்குறதுக்குள்ள எனக்கு வயசாயிடு போல இருக்கே. அட கடவுளே, இது என்ன கொடுமை! ஏய் டேனா, நீ அழுவாத. எதுக்காக இப்ப நீ அழுதுட்டு இருக்க? ஆ? ராயன், என் பின்னாடியே வாங்க. கொஞ்சம் இரு. ரெட் ஹோ கருப்பு கண்ணாடி கூட இணைஞ்சிட்டதா சொன்ன. ஆனா எப்படி அந்த மாதிரிலாம் நடந்துச்சு? அதான் எனக்கும் தெரியல. என்ன மன்னிச்சிரு. சும்மா மன்னிப்பு மட்டும் கேட்காத. நீங்களாம் கொஞ்சம் மெதுவா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஆ, ஆ. யாரு கண்ணிலையும் படாம நம்ம இங்க இருந்து தப்பிச்சாகணும். சரி, என்னோட அப்பா முக்கியமான பொருட்களை இங்கதான் பாக்ஸ்ல வச்சிருப்பாரு. மெக்காடிமோஸ் அதுக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ இங்க வருவன்னு எனக்கு நல்லா தெரியும். உளவு வேலை பாக்குறியா என்ன? நீ இப்படி செய்வ நான் எதிர்பார்க்கவே இல்ல. அங்க பாரு, அதுதான் மெக்காடிமோ கேஸ். அத ஒழுங்கா எங்க கிட்ட கொடுத்துடுங்க. மெக்காடிமோஸை யூஸ் பண்ணி கருப்பு கண்ணாடி ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்டி படைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க மோசமானவங்க. இந்த மெக்காடிமோஸை நீ அவங்க கிட்ட கொடுத்துட்டேன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கே பேராபத்து தான் நிகழும். ஞாபகம் வச்சுக்க. அப்படியா? சரி, இருக்கட்டும். உலகத்தை காப்பாத்துறதுக்காக கருப்பு கண்ணாடி ரெட்கோ மேல படையெடுத்துட்டு வந்தா என்ன பண்ணுவ? அதத்தான் நீ விரும்புறியா? என்னது? அது வந்து நம்ம நாட்டை நம்ம முதல்ல காப்பாத்தினாதான் உலகத்தை காப்பாத்த முடியும். அதுக்கப்புறம் உலகத்தை நம்ம தானா காப்பாத்திடலாம். இதை தவிர வேற எதுவும் செய்ய முடியாது. என் வழியில யாரு தடையா இருந்தாலும் அது தம்பியா இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த மாதிரியே நடக்கும். நீ கருப்பு கண்ணாடி கூட இணைஞ்சிட்ட அப்படின்னா தற்சமயம் எல்லாம் சரியாதான் இருக்கும். ஆனா உன்னால ரெட் ஹாக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்லு லியான். ரெட்கோவோட எதிர்காலமா? என்னது? ராஜ பரம்பரை என்னைக்குமே மக்களோட நன்மையை பத்தி தான் யோசிக்கணும். உனக்கு இது புரியும் நினைக்கிறேன். அப்பா சொல்ற எல்லாத்தையும் கேட்டு தலாற்றியே தவிர என்னைக்காவது அது நல்லதா கெட்டதான்னு யோசிச்சியா? இப்ப நீதான் எனக்கு குறுக்குல வர. கொஞ்சம் பொறுமையா இரு. ஆல்டா, ஷோமா. உண்மை என்னன்னா இளவரசர் லியோன் அவருக்கு வந்த பிரச்சனை என்னன்னு தெரியும். நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க பேசுறத நான் கேட்டேன். பிரின்ஸ் லியோனோட உண்மையான முகம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அட, இது என்னது? என்ன நடக்குதுங்க? நாம இப்ப எங்க இருக்கோம்னு தெரியுமா? இப்ப நம்ம என்ன பண்றது? ரேயன் குடும்பத்தை கொஞ்சம் நினைச்சு பாரு. கருப்பு கண்ணாடிக்கு உதவி செய்யறது சரியான விஷயம் தானா? அப்ப ரெட் ஹோவோட எதிர்காலம் என்ன? நான் தான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இப்பயாவது யோசிச்சு நல்ல முடிவா எடு. நம்ம என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல. என்ன தப்பா நினைக்காத. என்ன? இப்ப அமைதியா இருக்கு. இது அப்படியே காப்பாத்த வேண்டியதான் ரெட் ஹோவோட கடமை. எதிர்காலத்துக்கு பாதுகாப்பும் தேவை. இதுதான் சரியான பாதை. அநேகமா நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க போல இருக்கு. டேனா, கொஞ்சம் அமைதியா இரு. இதுல உண்மை என்னன்னா 2 பிரின்சஸுமே நல்ல விஷயத்தை தான் சொல்லிருக்காங்க. இதுல எது பண்றதுங்கறது நாம தான் முடிவு பண்ணணும். 2 பேருக்கிட்டையும் அருமையான யோசனை இருக்கு. அதுதான் உண்மைன்னா நாம என்ன பண்ணணும்னு யோசிச்சு முடிவு பண்ணலாம். இந்த சண்டையில நான் ஜெயிச்சிட்டேன்னா அப்பா எது சொன்னாலும் நீ கேட்கணும். அதே மாதிரி நீ ஜெயிச்சிட்டனா ரயான், நீ உன் விருப்பப்படி நடந்துக்கலாம். அத நீ 2 தடவை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நம்மளுக்குள்ள விருப்பம் வேணா மாறலாம். ஆனா உன் கூட வேலை செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? நீ ஒரு சிறந்த டீமர். இந்த ரெட்கோக்காக நீ என்ன செய்யணுமோ அதை செய். இது ஒரு நல்ல வாய்ப்பு. இளவரசர் ஒரு சிறந்த டீமர். என்னது? அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் ரயான்? எனக்கு எதுவுமே தெரியாது. இப்ப நம்ம கிட்ட வேற வழியே இல்ல. செட் அப் மெகா. செட் அப் மெகா. உன் சக்தி என்னன்னு காட்டு. மெக்காடிமோ போ.
பயமாகாம போராடு, தைரியமா போராடு. மெக்கானிமோ போ. சும்மா போ. பவர் ஆஃப் ஆக்சலரேஷன், முழு சக்தியை பயன்படுத்து. அவனுக்கு ஒரு முடிவு கட்டு. விடவே மாட்டேன். இப்பவும் நீ ரொம்ப கடுமையா தான் இருக்கு. இன்னமும் அதே மாதிரி தான் இருக்க. உன்னோட சக்தி என்னன்னா அதுக்கு காட்டு போ. இல்ல, சீக்கிரம் அங்கிருந்து தள்ளி போ. இனி தப்பிக்க முடியாது. லைட்னிங் ஸ்பீட், வேகமா முன்னேறு. அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. பிரின்ஸ் லியான் ரயனுடைய எல்லா தாக்குதலையும் முறியடிச்சிட்டான். உண்மையிலேயே அவரு ரொம்ப பலசாலியானவரா இருக்காரு. இப்ப புரிஞ்சதுன்னா சரி. இதுல ஜெயிக்கிறவங்க தான் ரெட் ஹோவோட எதிர்காலத்தை பாதுகாக்க போறவங்க. இப்ப கூட நீ தான் என் வழியில குறுக்கு வந்துட்டு இருக்க. என் இலக்கு அடையறதுக்கு நடுவுல எத்தனை தடைகள் வந்தாலும் பரவாயில்ல. ரெண்டுத்துல ஒண்ணு பார்க்கலாம். சரி, ஓகே, இப்ப மோதி பார்க்கலாம். உன்னோட முழு சக்தியை பயன்படுத்து. சரி, இறுதி தாக்குதல். எதிரியை அடிச்சு காலி பண்ணு. போய் தாக்கு. பார்த்து ஜாக்கிரதை. அவ தோத்துடுவான் போல இருக்கு. இல்ல, இன்னும் இந்த சண்டை முடிவுக்கு வரல. TuneNetworkHamilton.blogspot.im எங்க போயிட்டான் அவன்? இறுதி தாக்குதல். மின்னல் வேகத்துல வந்து செயல்படு. எதிரியை அழிச்சிடு. நாங்க ஜெயிச்சிட்டோம். ஆமா, ரயன் ஆக்டோவும் சாதிச்சிட்டாங்க. இப்படி ஒரு அதிரடி தாக்குதல் நீ பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ ரொம்ப நல்ல விளையாடின ரயன். லியான், உனக்குள்ள இவ்வளவு திறமை எப்படி வந்தது ரயன்? நீ ரெட் ஹோவை விட்டு வெளியில போய் வெளி உலகத்துல நிறைய கத்துக்கிட்ட போல இருக்கு. இருக்கலாம். ஆனா அது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் லியான். நீதான். உன்னால மட்டும்தான் நான் இப்படி பலமா மாறி இருக்கேன். அத மறுபடியும் செய்யாத. லியான், ரயன், பூமியில இருந்து 2 பசங்க தப்பிச்சு போயிட்டாங்க. அவங்கள கண்டுபிடிங்க. அவங்க நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு. நாங்க இப்ப போய் ஆகணும். சரி, வா கிளம்பலாம். ஒரு நிமிஷம் இத வச்சுக்க. இது என்னது? அப்படின்னா இது? ஆமா, நானும் விளையாட ஆசைப்பட்ட நாட்கள் நிறைய இருக்கு. ஆனா என்னால அது முடியல. தப்பித்து ஓடுதல். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவங்களை இன்னுமா கண்டுபிடிக்கல? தப்பிக்க விடாதீங்க.
நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம் ஆனா அவங்களை கண்டுபிடிக்க முடியல மகாராஜா கூடிய சீக்கிரம் புடிச்சிடுறோம் எனக்கு சாக்கு போக்கெல்லாம் சொல்ல வேண்டாம் முதல்ல அவங்கள போய் கண்டுபிடிங்க கிளம்புங்க முதல்ல சரிங்க மகாராஜா என்னால இதை நம்பவே முடியல இப்ப டோப்போக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் குழப்பமா இருக்கு அரண்மனையில இருந்தவங்க எப்படி தப்பிச்சு போயிருக்க முடியும் ஏன் அரண்மனையில இருந்து ஒரு ஏலி கூட தப்பிச்சு போக முடியாது ஆனா இவங்க எப்படி தப்பிச்சு போனாங்க நான் சொன்னது சரிதான லியான் ஆமாங்க மகாராஜா இந்த பக்கமா வாங்க. இங்க இருக்கிற ரகசிய வழியெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்ததுனால எவ்வளவு ஈஸியா இருக்குல்ல. அவன் ஒரு இளவரசனாச்சே. அவன் ரொம்ப வித்தியாசமா இருக்க காரணமே அதுதான். என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்காக இதை செஞ்சிருக்கான்னு நான் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். என்னானாலும் இது கண்டுபிடிக்காம நான் விடவே மாட்டேன். என்னால இதுக்கு மேல எந்த உதவியும் செய்ய முடியாது ரேயான் உலகத்தோடையும் ரெட்கோவோட பாதுகாப்பும் உன்னோட கையில தான் இருக்கு ப்ளீஸ் உன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நீ செஞ்சுதான் ஆகணும் அங்க பாருங்க அதுதான் வழி ஆமா வாங்க வாங்க போலாம் Tune Network Hamilton.blogspot.in